விடாமுயற்சின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, சில டைமில் அதில் வந்து தோல்வி வரும். அப்புறம் நம்பிக்கை இழந்து முயற்சியை கைவிட்டுருவோம். கைவிட்டாலும் திரும்பவும் வந்து அந்த முயற்சியை கையில் எடுக்கணும். அதான் விடாமுயற்சி. அதுக்காக வந்து ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கூட இடைவெளி விட்டுறக்கூடாது. அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் விடாமுயற்சி அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. நம்ம சில டைமில் அந்த முயற்சியை நம்ம கைவிட்டுருவோம், திரும்பவும் எடுப்போம். அல்லது ஒரு ஓய்வு எடுப்போம். ஒரு ஓய்வு ஒரு நாள் விட்டுருவோம். ஒரு நாள் 2 நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படி அந்த மாதிரி நிறைய வரும். தோல்வி இருக்கும், நம்பிக்கை இழந்து போகும். ஆனால் திரும்ப நீங்கள் வந்து எத்தனை வாட்டி விழுறீங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் மீண்டும் எழ வேண்டும். நீங்கள் எத்தனை வாட்டி விழுந்தீங்கனாலும் சரி, மீண்டும் எழ வேண்டும். அதான் விடாமுயற்சி. விழுந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக விழுந்து கிடக்கவே கூடாது, அப்படியே கிடக்கக்கூடாது. திரும்ப எழணும். திரும்ப எழும்பாமல் இருக்கிறது தான் அப்போ விடாமுயற்சின்னா. விழுறது அதுக்குள்ளே கீழே விழுந்து போகிறது, தோல்வி அடைவது, நம்பிக்கை இழப்பது எல்லாமே நடக்கும். மீண்டும் எழ வேண்டும், மீண்டும் முயற்சிக்க வேண்டும். அதுதான் விடாமுயற்சி. தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொடர்ந்து முயற்சி செய்யும்போது அதில் தோல்வி வரும், நம்பிக்கை இழந்து அந்த முயற்சியை கைவிடக்கூட நீங்கள் வரும். அவநம்பிக்கை ஏற்படும். நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கிற அவநம்பிக்கை ஏற்படும். எல்லாமே ஏற்படும். எல்லாத்தையும் கடந்து நீங்கள் எப்போவுமே முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ என்ன ஆகுனா, நாளடைவில் அந்த அவநம்பிக்கையெல்லாம் வந்து நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ரொம்ப உறுதியாக இருக்காப்புல இந்த இவர் எடுக்கிற முயற்சியில் இவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். இவருக்கு அவநம்பிக்கையே இனிமேல் வந்து வேலைக்கு ஆகுது. இவருக்கு அவநம்பிக்கையே இனிமேல் வராது. இவருக்கு தோல்வியே இனிமேல் கிடையாது. இவர் முயற்சி செய்வதில் உறுதியாக இருக்கிறார். இவர் வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, வெற்றியோ தோல்வியோ, இவர் முயற்சிப்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனால் இவர் தோல்வி இவரை வந்து தோண்டு போக செய்யாது. நம்பிக்கையின்மை இவருக்கு ஏற்படாது. இவர் முயற்சி செய்வதில் இவர் அடிமையாகிவிட்டார். முயற்சி செய்வதற்கு இவர் அடிமையாகிவிட்டார். அதனால் இவரை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இவரை வீழ்த்த முடியாது. இவருக்கு எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, இவர் முயற்சித்து கொண்டே இருப்பார். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் சரி, மீண்டும் எழுந்து கொண்டே இருப்பார். இதுதான் விடாமுயற்சி. இப்போ இவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாரு, பின்வாங்கிட்டார், ஏதோ சும்மா 2 நாளாக எதுவுமே செய்யாமல் இருக்கிறாரு, அதை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இவரை வந்து குறைச்சி எடை போட்டுறாதீங்க. இவர் மீண்டும் எழுந்து வருவார். இவர் மீண்டும் எழுந்து வருவார். இப்போ ஏதோ 2 நாளாக உடம்பு சரியில்லை அல்லது சும்மா இருக்கிறாரு, எதுவுமே செய்யாமல் இருக்கிறாரு, ஆனால் கண்டிப்பாக இவர் இப்படி இருக்க மாட்டார். திரும்பவும் முயற்சி செய்வார். ஏதோ ஒரு காரணம், அதனால் அவர் சும்மா இருக்கிறாரு 2 நாளைக்கு. ஆனால் இவர் முயற்சி செய்யாமல் இருக்கவே மாட்டார். இவருக்கு முயற்சி செய்கிறத தவிர இவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. இவர் முயற்சித்து கொண்டே இருப்பார், பின்வாங்கவே மாட்டார். முயற்சி செய்யாத ஒரு வாழ்க்கை இவர் வாழவே மாட்டார். அதுக்கு பேர் தான் விடாமுயற்சி. முயற்சி தான் நமக்கு வந்து நம்முடைய பலமே. முயற்சித்து கொண்டே இருப்பது தான் நம்முடைய பலம். அதனால் அதைத்தான் நம்பணுமே தவிர வெற்றிக்காகவோ தோல்வியை பார்த்து முயற்சிக்காமல் இருப்பதோ, வெற்றியை பார்த்து ஆசைப்பட்டு முயற்சி செய்வதோ. வெற்றிக்காக அவர்கள் முயற்சி செய்யவில்லை. தோல்வியை பார்த்து அவர்கள் முயற்சியை கைவிடப் போவதும் இல்லை. முயற்சி செய்வதற்கு அவர் பழகிவிட்டார். முயற்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அதுதான் விடாமுயற்சி. அந்த முயற்சி செய்வதற்கு நம்ம பழகிடணும். அப்போ பழகிட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கணும். முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதுதான் முயற்சி. அதனால் வந்து அதை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் விடாமுயற்சி என்பது. விடாமல் முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி செய்வதுதான் உங்கள் வாழ்க்கை முறை என்பதாக இருக்க வேண்டும். முயற்சிப்பதற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கிறது, நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ முயற்சி செய்வதற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கோ அந்த தடைகளை கண்டுபிடிச்சி அப்போ அதை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும்.